முதலே நிழலே என்னை காக்கும் என் தெய்வமே துகளும் தொடவே ஒரு போதும் விடவில்லையே அழிதிடும் போது அணைக்கும் உன் கைகள் மாறாதே என்றும் உன் பாசமே விழுந்திடும் போது உன் நிழலை தந்து காயங்கள் நெருங்காமல் காத்தவனே முதலே நிழலே என்னை காக்கும் என் தெய்வமே துகளும் தொடவே ஒரு போதும் ஓடாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு பொழுதும் மறக்க வேண்டாம். கிளவர் கேர்ள். சரி, மணி என்னாச்சு? ஏன் என்ன தூங்கல? தூக்கம் வரலமா எனக்கு. தூக்கம் வரலன்னு காலையில அப்புறம் எழுப்பும் போது இருங்கம்மா இருங்கம்மான்னு சொல்றது. மணி ஆச்சுல, டைம் ஆச்சுல, வாங்க தூங்கலாம். சரி, கால் கழுவிட்டு வந்து படுத்துக்கணும். ஓகேயா? நான் அப்பயே காலையில கழுவிட்டேம்மா. ஆமாவா? சரி, அப்ப படுத்துக்கங்க. பா. சரிம்மா. ஓகே. மெதுவா. ஓகே. அம்மா, ஏன் நம்ம வீட்டுல கரண்ட் இல்ல? அப்பா ஜெயில இருக்கார் இல்லையா, அவருக்கு கொஞ்சம் காசு அனுப்பணும் மாசம் மாசம். கொஞ்சம் சின்ன சின்ன கடன்லாம் இருந்துச்சு. அம்மா அதுக்கெல்லாம் கொஞ்சம் செலவு பாவிச்சிட்டேன். இந்த மாசம் கண்டிப்பா அம்மா ஓவர் டைம் செஞ்சு கரெக்டாக காசு கட்டிடுறேன். சரியா? சரிம்மா. எதுவுமே யோசிக்க படுத்து உங்கள்கிட்ட சார். அம்மா, ஏம்மா இன்னைக்கு நம்மள அந்த ஆண்டி அசிங்கப்படுத்தினாங்க? அதுவா, நம்ம ஏழைல ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லையா, இந்த சமுதாயம் இப்படித்தான் நம்மளை பார்க்கும். அதெல்லாம் நீ பெருசுப்படுத்திக்காத. சரியா? எதுவுமே யோசிக்காம படுத்து தூங்கிட்டு வந்துக்கா. மணி ஆயிடுச்சு. சரிம்மா. அம்மா, ஏம்மா அந்த ஆண்டி உங்களை பார்த்து வாழ விட்டேன்னு சொன்னாங்க? அப்படின்னா என்னதுமா? அதுவா, ஒரு பொண்ணுக்கு கல்யாண வாழ்க்கை சரியா அமையலன்னா எங்கடா அவ தனியா போய் வாழ்க்கையில முன்னேறி வந்துடுவா, வாழ்க்கையில சாதிச்சிருவான்காகவே இந்த சமுதாயம் அவளை ஒரு மூலையில முடக்கி முடக்கி உட்கார வைக்கிறதுக்காகவே சொன்ன வார்த்தை தாமா அது வாழா வெட்டி. அம்மா, அப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் பேசுனா பொண்ணுங்களை ஒரு ஓரத்தில் உட்கார வச்சிடலாமாம்மா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சில பொண்ணுங்க தான் அப்படி. ஆனா நிறைய பொண்ணுங்க நிறைய சாதிச்சிருக்காங்க. நானும் அப்படித்தான். அப்ப நானே அம்மா மட்டும்தான். படிப்புங்களா? டேய் வாய், ப்ளே பண்ணிட்டியா? ப்ளே பண்ணிட்டு தான் வரேன். அப்படி மச்சான், என்ன ஒரு யோசனையா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஃபோன் வருது. தத்து அடிக்கிறீங்க. ஹலோ, சொல்லுங்க தத்தோ. சொல்லுங்க. சாருக்கா இல்லை தத்தோ, இப்போ வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் தத்தோ. இப்போ யாரும் இல்லை தத்தோ. இல்லை தத்தோ. சரி தத்தோ, இருங்க தத்தோ, அரேஞ்ச் பண்ணுறேன். யாருடா? தத்தோடா. என்னவா? பொண்ணு வேணுமா? பொண்ணு வேணுமா? மம்முட்டி எங்கடா? யாரா இருக்கா மம்முட்ட?
ஏதாவது ஒரு பொண்ணுங்க பார்த்து ஏதோ கொடுக்க பொண்ணு வேண்டியதானே? எங்கடா இருக்கு? இல்ல மச்சான். அதான் உன்கிட்ட கைவசமா ஒரு ஆள் இருக்கு. யார் சொல்ற? என்னடா நீ தான் கூட்டிட்டு சுத்துவ? நான் யாரா குத்தி சுத்துறேன்? ஏய் என்ன மச்சி தெரிய மாதிரி கேக்குற? ஆண்டா யாரு? உனக்கு தெரியும் நான் யார சொல்றேன்னு. கரெக்டா சொல்லு, யார் சொல்ற? ஏய் நம்ம தேனுடா. ஏய், யார் சொல்ற நீ? ஏய் தேனு மச்சி. தேனு தேனு தேனு. அது மாதிரி எனக்கு தான். அதுக்கப்புறம் தான் அடுத்தவெல்லாம். புரியுதா? டேய் கூல். ஏன் டென்ஷன் ஆகுதுக்கு போய்? இப்படின்னா எனக்கு ஓகே தான்டா. ஏன் டென்ஷன் ஆகுற? என் கேரக்டர் உனக்கு தெரியாது. என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எப்படா நீ இப்படி கேட்கலாம்? டேய் தேனுடா. நான் அணு வைக்காம வேற எவனும் அணு வைக்க விட மாட்டேன். புரியுதா? அப்புறம் என்ன மச்சி உன் ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதானே? ஆரம்பிக்கிறேன்டா, ஆரம்பிக்கிறேன். அவன் அண்ணன் கல்யாணம் முடிட்டோம். முழுசா ஆரம்பிக்கிறேன்டா. தேனே ஊட்டி கொடுத்தாலே புத்தி கெட்டு போங்க, பிள்ளைங்களை நம்பி நசமா போனேன். எனக்கு என்ன மாதிரி பொண்டாட்டி பாரு, அடடாரம் வந்தாரகம் வரும் பாரு. எனக்கு என்ன மாதிரி பொண்டாட்டி பாரு. அம்மா என்னாச்சும்மா இப்படி உடஞ்சி போய் உட்காந்துருக்கீங்க? எந்திரிச்சிட்டியாம்மா? இப்பதான் எந்திரிச்சேன். அந்த தம்பிங்க அவங்க படுத்திருக்காங்க. தண்ணிக்கல் கொடுத்தே இல்லையா? இல்லை இன்னும் அதெல்லாம் இருக்கட்டும். சொல்லுங்க என்னென்ன ஆச்சுன்னு. என்ன தெரிய சொல்றேன். நேற்று என்னன்னா சக்தி ஃபோன் அடிச்சு வந்துரு, அந்த இடத்துல இருந்து வந்துரு சீக்கிரம்னு சொல்லியாச்சு. நானும் விறுவிறுன்னு வந்தேன். அவரு கேட்கறாரு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. சரி நைட்டு வந்து உங்ககிட்ட கேட்கலான்னு பார்த்தா எல்லாம் போய் படுத்துட்டீங்க. சத்தியம் படுத்தாச்சு. நான் யார்கிட்ட தான் கேட்பேன் என்னன்னா அவனுச்சுன்னு எனக்கே தெரியல. சொன்னாதானம்மா தெரியும். வருஷம் நடந்துச்சா இல்லையா? எதுக்கு தம்பி ஃபோன் அடிச்சு என்னை வர சொன்னான் நேத்து வீட்டுக்கு வந்துருன்னு? அவரு வேற நைட் எல்லாம் நச்சடிச்சுக்கிட்டே இருக்காரு. வாழையும் புரியல, கதையும் புரியல, ஒண்ணுமே புரியல எனக்கு. சொன்னாதானே தெரியும். சொல்லுங்கம்மா. என்ன தெரிய சொல்ற? உன் தம்பி பண்ண வேலையா சொல்றியா, இல்ல நாங்க பட்ட அவமானத்தை சொல்றியா? எதை சொல்றது? ரொம்ப அவமானமா போச்சுமானோ. என்னம்மா நடந்துச்சு? ஐயோ அவன் அப்படி நடந்துக்குவான்னு நான் நினைச்சே பார்க்கல தெரியுமா? என்னமோ நம்ம அவங்க சொத்துக்கு ஆசைப்படுறதுமா, நகையெல்லாம் நம்ம திருடி வச்சுக்கிறோம் அப்படி இது பண்றாங்க. அவங்க குடும்பத்துல வந்தவங்க எல்லாம் அசிங்கப்படுத்தி பேசி எனக்கு ரொம்ப அவமானம் போச்சு. அவனா நமக்கே பேசாம அவங்க வீட்டுல உள்ளவங்க பேசி அவங்க பக்கத்துல அவங்க சரிதான் சரின்னு சொல்லி பேசுறாண்டி. தம்பி அப்படி என்னமா பண்ணனா? என்ன சொன்னான் அவன்? சொல்லுங்க. நகை கொடுப்பாங்க தானையா? ஆமா. அவன் அந்த நகைய வந்து மாமியார் வீட்டுல அவங்க மாமியாரோட தங்கச்சியோ யார்கிட்டயோ கொடுத்து அவங்கள பிடிச்சுக்க சொல்றாண்டி. என்னம்மா சொல்றீங்க? அந்த மாதிரியா சொன்னா? அப்ப நம்பலாம்? சக்தி போயிட்டு கேட்டான், நான் நகையை வாங்கி அம்மா கிட்ட கொடுத்தேன், அம்மா எடுத்துட்டு வரட்டும். அவங்க மாமியார் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், ஏன் தங்கச்சி பிடிச்சுக்குவாங்க, ஏன் தங்கச்சி பத்திரமா பாத்துக்குவாங்க சொல்ல. இவனும் பேசாம இருக்கான்னு கேட்டா அவங்க பிடிச்சுக்கிட்டோம். அப்ப என்ன அப்படின்னு நம்மள பார்த்து கேக்குறா. அவன் அப்படியேமா பண்ணா? ஆமாடி, நான் பொய்யா சொல்றேன். அவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு சரிமா கோயில் பண்ணக்கு. ஐயோ ஏன்டா போகணும்னு இருந்துச்சு. நம்ம என்ன அந்த நகையை வச்சுட்டு என்னமா பண்ண போறோம்? அவன் அப்படி நம்மள அசிங்கப்படுத்துறானா? அவங்க மாமியார் முன்னுக்கு எல்லாமே இருந்துகிட்டே. அதான் நேத்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு. என்ன ஆகுனுச்சு? என்ன குடும்பத்தையும் மானத்தை வாங்கிட்டான், அசிங்கப்படுத்துறான் என் தம்பிக்காரன். நடக்கும்.
அழுவாதீங்கம்மா. என்னன்னா சொல்றதுன்னு தெரியல. அது மட்டும் பாடு எவ்வளவு பத்தாதுன்னு வந்தவங்களை வேற அவங்க பொண்ணு வீட்டுக்காரவங்க என்னென்னமோ பேசி அந்த பிள்ளை ரோட்ல நான் அழுது கேட்டு இருக்குது. யாரையும் விடல அவங்க. ஏதோ இந்த கல்யாணத்துல ஏதோ நடக்க கூடாது, நாங்களாம் வரக்கூடாதுன்னு செய்யற மாதிரி இருக்குது. வேணும் எனக்கு என்னத்தான் சொன்ன தெரியல. எவ்வளவு ஆசையா கிளம்பி போனோம். அவனாச்சும் நம்மளுக்காக பேசுறானா? ஐயோ தெரியலடி எனக்கு. அவ்வளவு அசிங்கமா வந்தவங்க முன்னுக்கு. அதுல உங்க அப்பா வேற பார்த்ததுக்கு எனது அப்போ யாரு என்ன பத்தி பேசுனது? உங்களை பத்தி பெருசா படிக்கிறீங்களா? குற்றவாளி உன் தம்பி என்ன ஏசுறான்? எல்லாம் நான் இவரே உங்க அப்பால வந்தது என்னால வந்ததுன்னு சொல்லி என்ன ஏசுறான்? நான் என்ன யாருக்காக பேசுவேன், எதுக்காக நிற்பேன்னு எனக்கே தெரியல. எனக்கு புரியுதுமா. ஏன் அப்படி பண்ணான்னு எனக்கு புரியல தம்பி. ஏன் அப்படி பண்றாங்க? ஐயா பணம் பேசுது. நம்ம ஒண்ணும் இல்லாதவங்க, அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, அதனால ஆடுறான் அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு. சரிம்மா நீங்க அழுவாதீங்கம்மா. எப்படி இருக்குது? எவ்வளவு கஷ்டமா எவ்வளவு அசிங்கமா. எனக்கு புரியுதுமா. இங்கே யாரும் சிரிக்கிற சத்தம் கேக்குது. என்ன சிரிக்கிறாங்களா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒரே சிரிப்பு. சிரிப்பா பாரு. பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஆடுறியா? அடி வாங்க மறந்துடாத. அடி வாங்க பிள்ளைங்களை வச்சு மறந்துட்டியா? என்ன பிச்சுடுவேன். பார்த்தா அவனுக்கு இறக்காம இருக்கான். பார்த்தா என்ன சொல்றா சொல்லு. எல்லாரும் வந்து அடிப்பீங்க போல கையில கைய போல ஐயா வாங்குறா சரி கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க. இல்ல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல எல்லாம்? இப்ப என்னடி பிரச்சனை உனக்கு? உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்ன உங்களால நிம்மதி என்ன எங்களுக்கு? நீங்க தானே எல்லாரும் வந்து என்கிட்ட சண்டை போடுறீங்க. நான் பாட்டுக்கு நான் வந்து என்னைய பார்த்து அவங்க யாருன்னு எனக்கு தான் தெரியுமே. வெறுப்பா இருக்கும் உங்களை பாக்குறதுக்கு. எங்கிட்ட போக வேண்டியதானே? எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறீங்க. ஒதுக்கி வைக்கிறீங்க. இவனுக்கு நீங்கதான் ஒரு குப்பை மாதிரி பாக்குறீங்களா? இப்ப மாதிரி பாக்குறோமா? ஒரு மட்டும் தான் இப்ப நல்ல மாதிரி பேசுறீங்களா? நீங்க மட்டும் ஒழுங்கா இருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய அவமானம் எல்லாம் நடந்திருக்குமா? எல்லாத்துக்கும் இவன் காரணம் என்ன? நான் இல்லடா, இவன்டா. என்ன காரணம்? என்னைய பத்தி என்ன காரணம்? நான் செஞ்சதெல்லாம் நல்லது செஞ்சதெல்லாம் சொல்லிருக்கேன். என்ன உங்ககிட்ட என்னை குடிகாரன் உங்ககிட்ட என்ன கெட்டதெல்லாம் அவங்க நான் கெட்டது பண்ணேன். ஆனா பிள்ளைங்க எல்லாம் சொல்லலாமா? ஒரு அப்பனை பத்தி நல்லது சொல்லி வளர்க்க
ஒரு அப்பன் கப்பாளவனா இருந்தாலும் நல்லது சொல்லி வளர்த்துருக்கோம். பிள்ளைங்கள கடிச்சு வச்சுட்டு நீ ரொம்ப நல்லா இல்ல, ரொம்ப மா இருங்கம்மா பேசாம இருக்கற. இப்ப நான் பேசுறேன். இருங்க. பாரு, ரொம்ப நல்ல மனசு மாதிரி இதை பத்தி அவங்க சொல்லி தப்பா கேட்டு அப்புறம் இல்ல அப்படி எதுவுமே பண்ணலையா? ஒரு அப்பனா நீ மதிச்சிருக்கீங்களா? ஒரு அப்பனா நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு உங்களை கேக்குறேன், என்ன செஞ்சீங்க? ஜெயிலே வீடு ஆ? கண்ட பொருள் விக்கிறது, இதுதானே பண்ணீங்க. ஒரு நாள் எங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் வந்து கட்டியிருப்பீங்களா? ஒரு நாள் எங்க கூட ஸ்கூலுக்கு வந்திருப்பீங்களா? ஒரு அப்பாவை என்ன செஞ்சீங்க நீங்க? நான் சம்மதிச்சல அவன்கிட்ட என்ன சமாளிச்சு கொடுத்தீங்க? என்ன கொடுத்தீங்க? என்ன பேச வைக்கிறீங்களா? சம்பாதிச்சு கொடுத்தா நான் போய் நல்லதே ஆ? ஒரு அப்பாவா ஒரு நல்ல விஷயம் கூட பண்ணதில்லை எங்களுக்கு. நீங்க பாதி நாள் வாழ்க்கையில ஜெயிலே கழிச்சாச்சு. என்ன தெரியும் உங்களுக்கு? எங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க நீங்க இல்லாம. ஒவ்வொரு வருஷமும் 3 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு வந்தீங்களே, எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. பண்ணதெல்லாம் மறந்துருச்சா? நீங்க பண்ணதெல்லாம் மறந்துருச்சா? பேச வைக்கிறீங்களா? இவன் பிறந்தப்ப எங்க போனீங்க? ஒன்னியா கஷ்டப்பட்டு இருட்டு வீட்டுல எங்க போனீங்க? நல்லா கேளுடா. சூழ்நிலை வரட்டும். காலையில தூங்கி கூட நிம்மதியா இருந்திருக்க முடியல. நேத்து தான் அவன் அவமானப்படுத்தின அண்ணன். காலையில தூங்கி என்ன சொல்றதுன்னே தெரியலடா எனக்கு. நைட்ல தூக்கமே இல்ல. பேசாம போயிருங்க. நல்லா இருங்க. மைதான் உங்க அம்மா என்னை அடிச்சுட்டாடா. உன் தம்பிங்களா என்னை வீட்டு விட்டு கவுத்துறானுங்கடா. ஆரம்பிச்சிட்டீங்களா? காலங்கத்தால ஆரம்பிச்சிட்டீங்களா? மனசு கஷ்டமா இருக்கா. ஒரு 10 இருந்தா கூட நீயும் போய் சேர்ந்துக்க. ஏய், நான் உங்ககிட்ட பேசல, கூப்பிட்டு வெளியே போயிரு. புரியுதா? நான் வந்துட்டு அம்மா பாக்கிறேன். டேய், நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க கோயில் மண்ணிக்க வச்சு. உனக்காக தான் நாங்க வந்து அங்க நின்னோம். ஏண்டா பித்த வந்த எனக்கு கூட கொண்டவங்களுக்கு எல்லாம் யாருக்குமே ஒண்ணுமே இல்லையாடா? நாங்க என்ன அவ்வளவு மட்டமா தெரியுமா கண்ணுக்கு? அவங்க தான் மூணாவது மனுஷங்க. அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது அவங்க குடும்பத்தை பத்தி. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்ப என்ன நடந்துன்னு சொல்லி என்கிட்ட கத்து. டேய், உனக்கு எதுவுமே தப்பாவே தெரியலையாடா? இருமா, இது எனக்கு தப்பா புரியல. இது தப்பாவே எனக்கு தெரியல. இப்ப நான் கேக்குறேன், எனக்கு புரியல. நெகத்தட்டு தூக்குறது தான் உங்களோட நான் கௌரவ குறைச்சல இல்ல. நான் கேக்குறேன், இது என்ன தப்பு இருக்கு? நான் கேக்குறேன், இது எனக்கு என்ன தப்பு இருக்கு? நான் கேக்குறேன், கொஞ்ச நேரம் எனக்காண்டி நின்றுட்டு போக முடியாதா? நீங்க பாட்டு வெட்டி விட்டுட்டு போறீங்க. என்னதான் நடக்குது? இல்ல நான் கேக்குறேன், அவன் என்ன வெட்டி விட்டுட்டு போறான், நீங்க என்ன வெட்டி விட்டுட்டு போறீங்க? என்னதான் நடக்குது? அது கொஞ்ச நேரம் நின்று என் சார்பில் நின்று பாத்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதை நீங்க செய்ய மாட்டீங்க. நகை தட்டு உங்க கையில குடுக்கறேன்னு சொல்லி நீங்க அப்படியே முடிச்ச திருப்பி போறீங்க. நான் இப்ப சொன்னேனா உங்ககிட்ட? அப்புறம் சரி நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்தேன். வேற என்ன உங்களுக்கு எல்லாம் செஞ்சா உனக்கு கேக்குறேன். வேற என்ன செய்யணும் உங்களுக்கு? வேற என்ன செய்யணும்? கேவலம் ஒரு தட்டு உங்க கையில குடுக்கறேன்னு சொல்லி நீங்க முடிச்சு திருப்பிட்டு போறீங்க. நான் சொன்னேன் கேவலம் ஒரு தட்டு உங்க நகை தட்ட கையில குடுக்கறேன்னு சொல்லி ஆமா, குறைச்சிதான் போறீங்க, குறைச்சிதான் போயிட்டு இருக்கீங்க. ஒரு நெக்கா தட்டு கையில குடுக்கற சொல்லி நீங்க என்கிட்ட கொஞ்சம் திருப்பிட்டு போறீங்க. நான் கேக்குறேன், அது கொஞ்ச நாள் என்ன நினைச்சு நீங்க வளர்க்கறீங்க? நினைச்சு பார்த்து பேச மாட்டீங்கம்மா. என்ன நினைச்சு பார்த்து நீங்க பேச மாட்டீங்க. உங்க பையனுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னா பேச மாட்டீங்க.
மாட்டீங்க. ஒரு நகை அந்த கையில கொடுக்கறேன்னு சொல்லி மூஞ்ச தூக்கிட்டு போறீங்க. என்னடா என்ன பேசுற? நீ கொடுக்கறதால போன ஒரு அண்ணனோட வாழ்க்கை எப்படி இருக்கு? அங்க போய் இங்க யாக்கா இரு அப்போ நீ செஞ்சதெல்லாம் சரியா? என்னடா இல்ல நான் கேக்குறேன், இல்ல புரியலடா சக்தி. இல்ல நான் கேக்குறேன், நகை தட்டு அவங்க தூக்கினாங்க, இங்க தூக்கினாங்க, என்ன இப்ப என்ன ஆயிருக்கு? சரி என்ன என்ன இப்போ? அப்ப நாங்க இல்ல நான் கேக்குறேன், அப்ப நாங்க என்ன இப்போ? டேய் என்னடா நீயும் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? எனக்காண்டி கொஞ்சம் பாருங்கடா. ஒரு அண்ணனோட வாழ்க்கைய பார்த்து இது பண்றது இது வேண்டாமா? நான் உங்களை ஒதுக்கி வைக்கலையா? தயவு செய்து இப்ப உட்காருங்க. ஆமா சந்தோஷமா இருக்கிறேன். அதான் செஞ்சீங்கல மூஞ்ச திருப்பிட்டு போறது. ஒரு நகை சின்ன நகை தட்டு உங்க கையில போட்டு சொல்லி மூஞ்ச திருப்பிட்டு போறது. எனக்கு ஒரு விஷயம் புரியல. என்ன செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு எப்படிடா சந்தோஷமா புரியல. எங்கல போய் சொல்றீங்க? தப்பு இருக்கு சக்தி. நான் கேக்குறேன் சக்தி, அது ஜஸ்ட் ஒரு நகை தட்டு. உனக்கு வேணும் அது குறிச்சு குறைச்சிட மாட்டீங்க, குறைச்சிட மாட்டீங்க. அண்ணன்டா அண்ணனோட இது அண்ணனோட நிச்சயதார்த்த நடக்குதுடா. கல்யாணத்துக்கு வந்து நிக்கணுமா வேண்டாமா? வரணும்டா. இல்ல வரணும்டா, வீடு தேடி வருவேன். மாமியார் குடும்பம் எங்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்துறாங்க நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேடா. சக்தி, அது நகை தட்டு, சாதாரண நகை தட்டுக்கு வந்த பிரச்சனைடா. அது சாதாரண என்ன பொறுத்தவரைக்கும் அது சாதாரணமா தான் உனக்கு சாதாரணமாவே இருக்கட்டும். நீதான் பெருசாக்கிட்டு இருக்க, நீதான் பெருசாக்கிட்டு இருக்க, நீயும் அம்மாவும் தான் எல்லாத்தையும் பெருசாக்கிட்டு இருக்க. இதுல எனக்கு புரியலடா சக்தி, என்ன நடக்குது புரியலடா சக்தி. நீயுமா எங்களுக்கு தாண்டா புரியல. இது சாதாரண நகைடா. சொல்லுடா சாதாரண நகைடா அது. என்னமோ உங்க மாமியார் தான் நாங்க எல்லாத்தையும் புடிக்கிற மாதிரி தான் நீங்க பேசுறீங்க. இப்ப நல்லா ஆலோசனை பேசுங்கம்மா. பெத்த பையனோட கல்யாணம் வருது, நிச்சயதார்த்தம் வருது, இப்படியே மூஞ்சிய வச்சுக்கிட்டு போங்க நீங்களும் அவனும். என்ன என் வீட்டு தண்ணி வந்து அசிங்கப்படுத்த அனுப்பிடுங்க. இப்ப முடிவா என்னமா சொல்றீங்க? வரீங்களா என் கல்யாணத்துக்கு? இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? வரீங்களா இல்லையா? நான் பரவாயில்ல, நானா தேவை கல்யாணம் பண்ணிட்டு போறேமா. நல்லதுக்கு தான் சொன்னானே ஐயா. எனக்கு அவங்க சொன்னது அவங்க செஞ்சது ரொம்ப அவங்க மனசு கஷ்டமா போச்சுடா. என்ன உனக்கு கதை செய்யற? எனக்கு யாருமா இருக்கா? இல்ல கேக்குறேன், நீங்கெல்லாம் இல்லாம நான் எப்படிமா? என்னம்மா பேசுறீங்க? மனசு கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கா? சரிம்மா நீங்க வாங்க, நீங்க கல்யாணத்துக்கு வாங்கம்மா, நான் எதிர்பார்ப்பேன். சரியா? சரி சரி சரிம்மா பாத்துக்கோயா. சரிம்மா. என்னம்மா ஒரு வழியா சமாதானம் பண்ணி முடிச்சிட்டீங்களா பிள்ளையா? நீயும் அந்த மாதிரி பண்ணாதடா. பாவம் அழுகுறான் நம்மளோட. அழுக? அப்ப நான் அழுகுறேன் ஒவ்வொரு நாளும், அது பரவாயில்லையா? நல்லது நடக்குதா கூட போக மாட்டா. எனக்கு புரியலம்மா. இவனுக்கும் காரணம் நீங்க தான்மா. அவன் எவ்வளவு கேவலப்படுத்துறான். சமாதான பூரா தூதா அனுப்புறீங்க. பரவாயில்லையா? அப்ப இன்னும் கேவலதாம்மா படுத்துவாங்க. எனக்கு தலை எழுத்தா? நீங்க பத்தீங்க, நீங்க கேவலப்படுங்கம்மா. நான் ஏன் கேவலப்படணும்? நம்ம அடுத்தாரியா அவன் யாருக்கிட்ட ஏன் போவான்? இந்த பிள்ளை போயிட்டு வச்சு ஏத்துக்கிட்டோம். பரவாயில்ல, அவனுக்கும் செஞ்சு விட்டு கொடுத்துருவோம். நல்லா வாங்கிட்டு போட்டியா? நம்மள பார்த்து கண்டே பரவாயில்ல, எங்கேயோ சந்தோஷமா இருக்கட்டும்டா. நம்மளால வேற என்னடா செய்ய முடியும்? அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா பிறக்கவே கூடாது. மனுஷனாவே பிறந்துட கூடாது. எதுக்கு வந்து மகனா பொறுக்காதீங்கடா. என் வயத்துல போட்டதுல இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அடுத்த ஜென்மம் தான் உங்களுக்கு எல்லாம் வேண்டிக்கிறேன். நல்ல வீட்டுல போறது, நல்ல வாழ்க்கை வாழ்ந்து வேண்டிக்கிறேன்டா. சரி, இப்ப உங்களுக்கு என்ன? அவன் கல்யாணத்துக்கு போகணும் தானே? இன்னும் பெரிய அவமானமா பண்ணணும் தானே? சரி, அவமானம் யோசிக்காதடா. சரிம்மா போலாம். நம்ம எல்லாமே யாருடா இப்படிதான் கல்யாணம் பண்ணுவா? சரி போலாம் போலாம்.
போய் வேலையை பாருங்கடா. இதெல்லாம் நம்மளுக்கு தலையை ஒத்துக்காதயா. எனக்கு எல்லாம் வேணும், பிள்ளைகள் தான் எனக்கு வேணும்யா. சரி நான் சொல்லிட்டேன் போலாமே. சந்தோஷமா சொல்லுடா. நீ இப்படி சொன்னா எனக்கு மனசு கஷ்டமா இருக்குடா. நீ தான் ஓடி ஓடி இந்த கர்மத்துக்காக செய்யற. போலாம். ஐயா, மனசுல ஒண்ணு வச்சுக்காதயா. கடைசி எதையோ செஞ்சு கொடுத்துருவாயா. இதுக்கப்புறம் போய் ஆள் வாழட்டும், நல்லா வாழட்டாயா. நம்மளுக்கு 10 கட்டி கூட பரவாயில்ல. அவன் பிள்ளை பட்டே அவன் மாமியார் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுண்டா. சரியா? மனசுல ஒண்ணு போயிட்டு வச்சுக்காதடா. வேலை பாருங்க. அப்படிங்க ஐயா, ஏதாச்சும் ஒண்ணு பேசணும். வேணாம் வேணாம், நீங்க போயிட்டு அங்க வேலையை பாருங்க. தண்ணி கலக்குறேயா? வேணாம் வேணாம். இந்த மாதிரிலாம் இருக்காதுடா, சொன்னா கேட்டுடா. எனக்கு ஆறுதலா நீங்க சின்னவன தான் இருக்கீங்க. தண்ணி கலக்குறேங்க. வேண்டாம் வேண்டாம்மா, போய் வேலையை பாருங்க. நீங்க வேலை நிறைய இருக்கு. அண்ணா